இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது எத்தனசியா அண்ட் சூசைட் என்று சொல்லப்படக்கூடிய 2 பகுதிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது தீராத நோயின் காரணமாகவும் தொடர் சிகிச்சைகள் எவ்விதமான பலன்களும் அளிக்காமல் ஒரு தனி மனிதன் என்பவன் அவதியுற்றால் அவனை கருணை அடிப்படையில் அந்த கருணை கொலை என்று சொல்லப்படும் வார்த்தை தான் இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையானது. இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையானது கிரேக்க சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தையாகும். இந்த யூ என்றால் கிரேக்க மொழியில் நல்லது என்று பொருளும், தனசோ தனட்டோ என்று சொல்வார்கள். அது அனைத்துமே மரணம் என்ற செய்திகளை நமக்கு தருகிறது. அப்பொழுது நாம் இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய கருணை கொலை, இந்த கருணை கொலை என்றால் என்ன? இந்த கருணை கொலை என்பது நமது நாட்டில் எந்த அளவிற்கு இது பற்றி பேசப்படுகிறது, இது பற்றி நாம் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்க்க இருக்கிறோம். எத்தனேசியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கருணை கொலை என்பது நாம் முன்னர் கூறியது போல் தீராத நோயினாலும் வயது முதிர்வின் காரணமாக அவர்களால் எவ்வித வேலைகளும் செய்ய இயலாமலோ அல்லது சுய நினைவின்றி ஒரு மனிதன் வாழும் பொழுது எவ்விதமான மருத்துவ சிகிச்சைகளும் பலனளிக்காமத ஒரு சூழலில் செய்யப்படக்கூடிய கொலைக்கு பெயர் தான் இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய கருணை கொலையாகும். இந்த கருணை கொலையானது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா என்றால் நமது நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி என்பது கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு சில வழிமுறைகளை உச்ச நீதிமன்றம் என்பது நமக்கு தீர்மானித்துள்ளது. முதலாக இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருணை கொலையானது அடிப்படையாக 1994 ரத்தினம் என்ற ஒருவருடைய வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பாக கொண்டு வரப்பட்டு, அப்பொழுது நீதிமன்றமானது அந்த கருணை கொலையை அந்த வழக்கின் அடிப்படையில் அவருக்கு அனுமதி அளித்தது. உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்து தீர்ப்பளித்தது. பிறகு 2 ஆண்டுகளில் 1996 உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்தது. என்னவென்றால் அரசியல் சாசனத்தினுடைய, நமது இந்திய அரசியல் அமைப்பினுடைய சட்டத்தின்படி 21வது சட்டப்பிரிவின் அமலின்படி ஒரு மனிதன் என்பவன் வாழ்வதற்கான உரிமை மட்டும்தான் அந்த சட்டத்தில் கொடுத்திருக்கிறதே தவிர அவன் மரணிக்கக்கூடிய சுதந்திரத்தை அது அளிக்கவில்லை என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் 1994 வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது 1996 அந்த தீர்ப்பானது ரத்து செய்யப்படுகிறது. அந்த ரத்து செய்யப்படக்கூடிய சமயத்தில் பல்வேறு விதமான விளக்கங்களை மத்திய அரசிடமிருந்து உச்ச நீதிமன்றம் என்பது கேட்டுள்ளது. எவ்வாறான முறைகளில் மருத்துவ ரீதியாக ஒரு கருணை கொலை என்பது நடைபெற வேண்டும், அந்த கருணை கொலையின் அடிப்படையில் நாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் அந்த சட்ட திருத்தமானது மிக தெளிவாக விளக்குகிறது. முதலாவதாக இந்த கருணை கொலையை அங்கீகரித்த நாடு என்று வரிசையில் பார்த்தோம்னால் நெதர்லாந்து என்பது முதலாக இந்த கருணை கொலையை அங்கீகரித்து பிரகடனப்படுத்தியது. அதன் பின்னால் பல்வேறு நாடுகள், கொலம்பியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இந்த கருணை கொலைக்கு இன்றளவிலும் அனுமதி அளிக்கிறது. நமது நாட்டினுடைய சட்ட திருத்த விதிகளில் இன்னும் இதற்கான முழுமையான ஒரு வடிவம் என்பது இன்னும் வழங்கப்படவில்லை. அதில் சில பிரிவுகளை கூறுகிறார்கள், இந்திய அமைப்பினுடைய சட்ட திருத்தங்களில் கூறுகிறார்கள். ஏனால் நமக்கு அனைவருக்கும் அறிந்த ஒரு வழக்கான மும்பை செவிலியரினுடைய வழக்கிலிருந்து அவர்கள் அந்த தீர்ப்பினை கூறுகிறார்கள். அதை நாம் பின்னர் வரிசையாக பார்ப்போம். அப்ப இந்த கருணை கொலை என்பது எந்த சூழல்களில் நாம் அதை செய்ய வேண்டும், செய்யப்படுகிறது என்றெல்லாம் நாம் விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக நாம் இதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கருணை கொலை என்பது சட்டப்படி தவறு என்றாலும் கூட நமது நாடுகளில் பரவலாக இன்றளவிலும் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த தலைக்குத்தல் சிகிச்சை என்று ஒன்று இருக்கிறது.
அதாவது முதியவர்கள் யாரேனும் வீடுகளில் இருந்தால் அவர்களதோட உடல்நிலை மிகவும் மோசமாகவோ அல்லது அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்ய முடியாமல் வீட்டில் இருப்பவர்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழல்களில் அவர்களை இறப்பதற்கான இந்த கருணை கொலையை செய்ய வேண்டும் என குடும்ப உறுப்பினர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால், குறிப்பாக நமது நாடுகளில் உள்ள பழக்க வழக்கமாக என்ன கூறுகிறார் என்றால், எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். எண்ணெயை விடிய காலங்களில் அவர்களுக்கு அந்த முதியோர்களுக்கு எண்ணெய்களை நல்லா தேய்த்து தலையில் தேய்த்து குளிர்ந்த தண்ணியை தலையில் ஊற்றுவார்கள். இந்த வயது முதிர்வின் காரணமாக அவர்களுடைய அந்த அந்த எதிர்ப்பு சக்தி என்று சொல்லப்படக்கூடிய இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கக்கூடிய சூழல்களில் இது போன்ற சிகிச்சை, இது ஒரு சிகிச்சையாக கூட நாம் பார்க்கலாம். அதோ அவர்களுடைய தலையில் எண்ணெய் தேர்க்கிற பொழுது அந்த குளிர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு அந்த சளி கட்டுவது, ஜுரம் போன்ற ஜன்னி போன்ற ஜுரங்கள் அதிகமாக அடித்து அதிகபட்சமாக ஓரிரு 2 தினங்களுக்கு மேலாக இந்த செயல்பாடு முடிந்துவிடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சிகிச்சை என்பது இருக்கு. இது இன்றளவிலும் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இது வெளிப்படையாக யாருக்கும் தெரிவதில்லை. ஏனால் நம்மளுடைய வீடுகளில் இதை ஒருவரை நாம் முதியவரை மரணிக்க செய்ய வேண்டும் என்றால் வழி இல்லாத ஒரு மரணமாக, எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு இடத்திற்கு முதியவர்களுக்கு இது போன்ற சிகிச்சைகள் இன்றளவிலும் மறைமுகமாக செய்யப்பட்டு வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அது போக மட்டுமில்லாமல் சில இடங்களில் சளி கட்டுவதற்கான முறைகளாக இளநீரை கொடுப்பது, இளநீர் தண்ணியை அதிகாலையில் அவர்களுக்கு வழங்குவது, பசும் பாலினை வழங்குவது, இது போன்ற சூழலின் காரணமாக இயற்கையான முறையில் அந்த ஒரு இயற்கை சூழல்களுக்கு ஏற்ப இந்த மரணமானது நிகழும். இப்ப இது போன்ற கொலைகள் எல்லாம் கருணை கொலைகளா என்று நாம் பார்க்கிற பொழுது இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நமது இந்திய சட்டத்தினுடைய அமைப்புகள் என்பது உள்ளன. ஒரு சட்ட திருத்தத்தின் விதிப்படி ஒரு மனிதனை கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இன்னும் வழங்கப்படவில்லை, ஒரு மனிதனை கொல்வதற்கு யாருக்கும் உரிமையும் இல்லை என்று நமது சட்டம் என்பது தெளிவாக கூறுகிறது. இருந்தாலும் கூட குடும்ப சூழல்களின் காரணமாகவும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தின் காரணமாகவும் மருத்துவ சிகிச்சை பலனின்றி அவர்கள் படும் வேதனைகளின் காரணமாக அவர்களுக்கு இது போன்ற செயல்முறைகளில் அவர்களை மரணிக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பினை நீதிமன்றம் அளித்தாலும் கூட அதில் பல்வேறு விதமான சட்ட திருத்தங்களை கூறுகிறது. அதாவது மருத்துவ குழுவினுடைய உதவியினோடு தான் இது போன்ற மரணங்கள் என்பது நிகழ வேண்டும். மருத்துவ குழுவினுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது தனி மனிதரோ அல்லது அந்த நோயாளியினுடைய உடன் இருப்பவர்களோ உறவினர்களோ தன்னிச்சையாக முறையில் ஒருவரை இந்த கருணை கொலை என்பதில் ஈடுபடுத்தக்கூடாது என்பது மிக ஆழமாக நமது சட்ட திருத்தங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்று மறைமுகமாக பல்வேறு வித வடிவங்களில் கருணை கொலைகள் என்பது நடைபெறுகிறதா என்று நாம் பார்த்தோமேனால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சட்ட திருத்தங்கள் இன்னும் கடுமையான முறையில் இது போன்ற சூழல்களை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் சட்டங்கள் மிகவும் கடுமையாக நடைமுறையில் படுத்த வேண்டும். இந்த மருத்துவ குழுவினுடைய உதவிகளோடு கூட அவர்கள் விதிமுறைகளை 2 பிரிவுகளாக, அதாவது பாசிவ் அண்ட் ஆக்டிவ் என்று கூறுகிறார். எத்தனேசியா என்று நாம் பார்க்கிற பொழுது கருணை கொலையில் கூட அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் நீதிமன்றமானது இந்த பாசிவ் என்று சொல்லப்படக்கூடிய பாசிவ் எத்தனேசியா என்று சொல்லலாம். அது ஏன்னா பாசிவ் எத்தனேசியா என்றால் இப்போ ஒரு மனிதருக்கு உடல் நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவருடைய எந்த விதமான சிகிச்சையும் பலனளிக்காத ஒரு சூழல்களில் மருத்துவமனை நிர்வாகமே தாமாகவே முடிவு கொண்டு மருத்துவ குழுவினுடைய அதிகாரத்தோடு மருத்துவ குழுவினுடைய பரிந்துரையின் ஏற்படி இவருடைய உடல் நலமானது எந்த அளவிலும் எந்தவித மருத்துவர்கள் முயற்சி செய்தாலும் இவருடைய உடல்நிலையை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு இறுதி சூழல்களில் மருத்துவ குழுவானது பரிந்துரையின் பேரில் அவருக்கு வழங்கப்பட்ட மருத்துவ உபகரணங்களை, அதாவது செயற்கை சுவாசம் மற்றும் மருந்துகள் போன்றவை எல்லாம் அவருடைய உயிரை காப்பதற்கான இந்த மருந்துகள் போன்ற அனைத்தையும் இந்த சுவாசம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவதை நிறுத்துவதன் மூலமாக, சுவாசத்தை நிறுத்துவதன் மூலமாக இது போன்ற வழிகளில் ஒருவரை இறக்கச் செய்வது என்பது பாசிவ் எத்தனேசியா என்று மருத்துவத்துறைகளில் கூறுகிறார்கள். அதாவது மெடிக்கலுடைய சட்ட திருத்தங்களில் இந்த பாசிவ் எத்தனேசியா என்பது
ஒரு நோயாளிக்கு வழங்கப்படக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அதை நிறுத்துவதன் மூலமாக கருணை கொலை செய்யலாம். அடுத்ததாக இந்த ஆக்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய மருந்துகளின் மூலமாக, ஊசிகள் மூலமாக, ஊசியினுடைய மருந்தினுடைய அளவை கூடுதலாக செலுத்தி வேறு ஒரு மருந்துகளை செலுத்தி உடலை அவரை மரணிக்க செய்வது என்பது ஆக்டிவ் எத்தனேசியா என்று கூறுகிறார். பெரும்பாலாக இந்த பாசிவ் எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய நடைமுறைக்கு தான் இன்றளவிலும் கூட நமது நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் என்பது அனுமதி அளித்துள்ளது. அதுவும் கூட மருத்துவ குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலேயே மருத்துவ குழுவினருடைய முன்னால் அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விதிமுறைகளும் கூட உச்ச நீதிமன்றத்தில் உள்ளது. ஆனால் இன்றளவிலும் கூட இந்த ஆக்டிவ் எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நடைமுறைக்கு இன்றளவிலும் உச்ச நீதிமன்றம் என்பது அனுமதி என்பது வழங்கப்படவில்லை என்பது நமது நாட்டில் இன்றளவிலும் நடைமுறையில் உள்ள ஒரு சட்டமாக கருதப்படுகிறது. அப்ப நம்மளுடைய விதிமுறைகளின்படி நம்மளுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இந்த கருணை கொலை என்பது எவ்வாறெல்லாம் இந்த சமூகத்தில் நடைபெறுகிறது, இந்த சமூகத்தினுடைய அவல நிலைகளின் மூலமாக. ஏனெனில் இந்த கருணை கொலைக்கும் இந்த டாபிக்ல அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூசைடுக்கும் ரொம்ப வித்தியாசம் என்பது நீங்க அதாவது இந்த சூசைடு என்பதை நாம் தற்கொலை என்று கூறுகிறோம். இந்த கருணை கொலை கூட ஒரு சில அடிப்படையில் ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய உணர்வாகவே தன்னுடைய நிலைப்பாடிலிருந்து விலகுகிற பொழுது, தன்னுடைய சுய நிலைப்பாடிலிருந்து விலகுகிற பொழுது, தன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் என்னால் வாழ முடியாது, என்னால் வாழ இயலாது என்ற ஒரு காரணத்தை அவனாகவே தவறாக நினைத்து கொண்டு செய்யப்படக்கூடிய நிலையைத்தான் நாம் சூசைடுன்னு சொல்கிறோம், தற்கொலை என்று சொல்கிறோம். ஆனால் அந்த தற்கொலைக்கு ஒரு சில சூழல்களில் நாம் அவரை ஒரு பண்போக்காக ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு செயல்பாடுகளில் நாம் இருந்து விட்டோமே ஆனால் அந்த சூசைடு என்பதை நாம் நிறுத்திவிடலாம். ஆனால் இந்த கருணை கொலை என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனுடைய செயலற்ற நிலையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடல் நலத்தில் எவ்விதமான முன்னேற்றம் ஏற்படாத பட்சத்தில், அதாவது தசை சிதைவு நோய் என்று சொல்கிறோம். இப்ப நம்மளுடைய உடல்ல பாத்தீங்கன்னா தசை சிதைவு நோய் என்றும், அந்த மாதிரி ஒரு சில ரேர் டிசீஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மருந்துகளே இல்லைன்னு சொல்றாங்க. எய்ட்ஸ், ஹெச்ஐவி ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக கருதப்படும். ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் நலம் என்பது மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுவிடும். அப்ப அவர்களுடைய நிலைப்பாடில் மனதில் நாம் இவ்வளவு தூரம் கடுமையான அவலங்களை சந்திப்பதற்கு இறந்து விடலாம் என்ற ஒரு மனோபாவத்தின் மூலமாக அவர்கள் இந்த கருணை கொலைக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள் நீதிமன்றத்தில். வயது முதியவர்கள், முடமானவர்கள், எங்களால் வேலை எழுதும் செய்ய முடியாது, இது போன்ற ஒரு சூழல்களில் தான் இந்த கருணை கொலை மறுக்கப்படுகிற பொழுது உச்ச நீதிமன்றத்தாலும் அல்லது மருத்துவ குழுவில் மருத்துவர்களிடம் இவர்கள் விண்ணப்பம் செய்கிற பொழுது ஒரு மனிதனுடைய இந்த கருத்துக்களுக்கு சரியான முறையில் பதில் கிடைக்காத ஒரு பட்சங்களில் இந்த வயதுகளை கடந்தவர்களும் வயதுகள் முதிர்வினால் பாதிக்கப்படுவர்களும் அல்லது நோயினால் பாதிக்கப்படுவர்களும் இந்த உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த உறவினர்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கிற பட்சத்தில் அவர்களாகவே இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய நிலைப்பாடினை எடுக்கிறார். ஆனால் அது நம்மளுடைய சட்டத்திட்டங்களில் தவறான ஒன்றாக நாம் கருத வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதன் என்பவன் வாழ்வதற்கு மிகவும் தகுதியானவன். ஒரு மனிதனுடைய உயிரினை பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அந்த மனிதனுக்கே கூட உரிமையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் உள்ள நமது நாட்டில் இது போன்ற அவல நிகழ்வுகளை நாம் கண்டிப்பான முறையில் தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கருணை கொலை என்பது நாம் ஒரு பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது அது நமக்கு சரியான ஒன்றாகவே நமக்கு தோன்றும். ஏனெனில் இந்த கருணை கொலை என்பது மனிதனுடைய இயலாத சூழலில் தான் நடைபெற வேண்டும். மனிதனுடைய உடல் எவ்விதமான, அதாவது அசைவற்ற நிலையில், கோமா என்று சொல்கிறார்கள், கோமா ஸ்டேஜஸ், அது போன்ற நிலைகளில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த எத்தனேசியா என்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய கருணை கொலை என்பதை நம் கைகளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை முறையாக ஒரு மருத்துவர்களிடம் தெரிவுபடுத்தி மருத்துவ குழுவினுடைய
பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய கருணை கொலை என்பது நிகழ வேண்டும். அதுவும் அவர்கள் இயலாத சூழலில்தான் இந்த பேசிவ் எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கருத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த கருணை கொலை என்பது நிகழ வேண்டும் என்பது நம்மளுடைய இந்த சட்ட திருத்தங்களில் உள்ள ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு சில விஷயங்களை நாம் ஒவ்வொருவராக பாட ரீதியாக நாம் பார்க்கலாம். Euthanasia is the practice of ending the life of the patient to limit the patient's suffering. The patient in question would typically be terminally ill or experiencing great pain and suffering. The word euthanasia itself comes from the Greek words. நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு சொல்றாங்க. கருணை கொலை என்பது நோயாளியினுடைய துன்பத்தை குறைக்க நோயாளியின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் நடைமுறையாகும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். The process of euthanasia என்றால், the case of euthanasia, the physician administers the fatal dose of the suitable drug to the patient. அவர்களுக்கு என்ன நம்ம பார்த்தோம், அதாவது என்னன்னா பாசிவ் அண்ட் ஆக்டிவ் எத்தனேசியா என்பது. இதில் வந்து இந்த ட்ரக் மூலியமா ஒரு மனிதர்களை இறக்க செய்வது என்பதை அதான் சொல்றாங்க. The physician administers the fatal dose of suitable drug to the patient. In assisted suicide, by contrast, the physician supplies the lethal drug, but the patient administers it. Both forms are covered by the act, and in both cases, doctors must fulfill the statutory due care criteria. அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தபோது அதனுடைய அந்த அமைப்பிற்கு உட்பட்டு நாம் வந்து செய்யப்படக்கூடிய ஒரு கருத்துக்களாக இந்த கருணை கொலை எவ்வாறாக நிகழ்த்த வேண்டும், அந்த மருந்து சட்டத்திட்டங்கள் போன்றவைகளை விளக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். The law on euthanasia in India distinguishes between active and passive euthanasia forms of active euthanasia, including the administration of lethal compounds, are still illegal in India. அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து இதைத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம். நம்மளுடைய சட்டத்திட்டத்தில் இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கிறோம். இதுல 2 விதமான வடிவங்களாக பேசிவ் அண்ட் ஆக்டிவ் என்று பார்க்கிறோம். அதுல வந்து எவ்வாறு நம்மளுடைய மருத்துவ உபகரணங்களை நமது வாழ்விற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய மருத்துவ உபகரணங்களை நாம் நிறுத்துவதன் மூலமாக அவர்களது உடலை செயலிழக்க செய்வது என்பது ஒரு விதமான அடிப்படையிலும், மருந்துகளின் மூலமாக அவர்களை மரணிக்க செய்வது என்பது ஆக்டிவ் என்றும் பார்த்தோம். அது பற்றிய செய்தி தான் இந்த பகுதியாக நாம் பார்க்கிறோம். The euthanasia is legal அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the euthanasia solution is usually a barbiturate, the same class of drugs used for general anesthesia at a much higher dose. The solution provides not only the same effects as general anesthesia, the loss of consciousness, loss of pain sensation, but suppresses the cardiovascular and respiratory system அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதயத்திலிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க செய்வதன் மூலமாக கருணை கொலையை நாம் மேற்கொள்ளக்கூடிய முறைகளையும் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான அனுமதி என்பது கிடையாது என்பது தெளிவாக தெரிகிறது. ஒரு உதாரணமாக நாம் இதை பார்க்கிறோம் என்றால், அருணா சம்பக் என்ற ஒரு பெண்மணியினுடைய தீர்ப்பானது மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் குறிப்பாக இந்த கருணை கொலையை பற்றி நாம் பார்க்கிறோம் என்றால் 1994 இருந்து இந்த கருணை கொலை என்பது நடைமுறையில் இருப்பதற்கு பல்வேறு விவாதங்களை இன்று வரையும் கூட சுமார் 2024 வரையிலும் கூட, இப்பொழுது நாம் கணக்கு பார்த்தோம்னா 24 நைட்டு ஒரு 6 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வெளியில் பேசப்படக்கூடிய சூழலாக, பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னால் கூட 90களுக்கு முன்னால் கூட இந்த கருணை கொலை பற்றியான ஒரு சூழல் கூட பேச்சுக்களில் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட சட்டப்பூர்வமாக மக்கள் மத்தியில் வெளிவந்தக்கூடிய நிகழ்வான ஆண்டாக நாம் 90 to 95களில் இருந்து சுமார் 25 ஆண்டுகள் வரை இதை பற்றிய விவாதங்கள் என்பது இன்று அளவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது இந்திய நாட்டை பொறுத்தவரை பல்வேறு நாடுகளிலும் இது பற்றிய கருத்துக்கள் என்பது மிக பிரபலமாக பேசப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் அங்கீகரித்தாலும் கூட நமது நாடுகள் போன்ற இன்னும் சில நாடுகள் என்பது நம்மை போன்ற இன்னும் அங்கீகரிக்காமல் உள்ளது. அப்ப 2011 இந்த அருணா சம்பக் என்ற ஒரு கேஸ் என்பது ரொம்ப அனைவராலும் பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான வழக்காக நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அருணா சம்பக் என்பவர் ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ்.
மும்பையில் அவர் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த கிங் எட்வர்ட்ஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க வந்து நர்ஸா வேலை செய்யறாங்க. வேலை முடிச்சுட்டு திரும்புறப்ப அங்க இருக்கிற ஒரு ஒரு நபரால அவங்க வந்து அவர்களுடைய கற்பு என்பது சூறையாடப்படுகிறது. அப்பொழுது அவர்களுடைய தலைப்பகுதியில் மிக கடுமையாக அடிபட்டு வருகிறது. அந்த மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய உடலானது 2 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்பத்திரியில் அடியில ஒரு லிஃப்ட் ரூம்ல இருந்தனால. அப்ப அவங்களுடைய உடலானது முழுவதுமாக செயலற்ற ஒரு சூழலில் அவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டுகள் அவர்கள் வந்து அந்த செயலற்ற நிலையிலேயே அவர்களுடைய உடலானது இருந்தது. அவரை வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய செவிலியர்கள் அனைவருமே சேர்ந்து அதே ஹாஸ்பிட்டல்லே நீண்ட நாட்களாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் எவ்விதமான மருத்துவ சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லை. அதன் காரணமாக ஒரு பத்திரிகை நிருபர் என்பவர் ஒரு பொது வழக்காக இதை வந்து எனது நண்பருக்கு வந்து இந்த கருணை கொலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலை அவர் வந்து வழக்கு பதிவு செய்கிறார். ஆனால் அந்த வழக்கில் உடைய சாராம்சம் என்னவென்றால், நீதிமன்றம் வந்து அவரை வந்து நீங்க வந்து நண்பராக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இத்தனை ஆண்டுகள் அவர்களை பராமரித்து வந்த மருத்துவமனையே வந்து அவர்களுக்குரிய அனைத்து விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வந்து அளித்தது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து இது மாதிரி செய்யலாம்னா அது வந்து செய்ய முடியாது. அப்ப மருத்துவ குழுவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உணர்வு இருக்கு, அவங்களால வந்து தான் என்ன நினைக்கிறேன்றத வந்து நம்மகிட்ட சொல்றத வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியும்ன்ற ஒரு பதில வந்து மருத்துவ குழு வந்து சொல்றாங்க. ஆனா அதை நீதிமன்றத்துல வந்து சொன்னாலும் கூட அவர்களால் எவ்விதமான வேலைகளும் எவ்விதமான முன்னேற்றமும் அடைய முடியாது என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது இறுதியாக அவருக்கு இந்த கருணை கொலைக்கு என்பது அனுமதி என்பது கிடைக்கவில்லை. அப்போ ஒரு நீண்ட காலமா மீண்டும் ஒரு பிறப்பு அவங்க ஒரு கொடுமையான ஒரு காய்ச்சல் காரணமாக ஒரு வைரஸின் காரணமாக அருணா சம்பக் என்பவர் இருந்தார். அப்ப நீதிமன்றத்தின் வழியாக இந்த அருணா சம்பக்கினுடைய வழக்கினுடைய முக்கிய தீர்ப்பாகத்தான் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய கருணை கொலைக்கு வந்து நமது இந்திய அரசாங்கம் என்பது எவ்வாறு மருத்துவ குழுவை அமைக்க வேண்டும், மருத்துவ குழுவில் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும், மருத்துவ குழுவினுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த மருத்துவ குழுவின் முடிவுகளினுடைய அடிப்படையில் இந்த எத்தனேசியா என்ற அந்த கட்டுப்பாட்டிற்கு அந்த கருணை கொலைக்கு தகுதியானவரா தகுதியற்றவரா, இதை எவ்வாறு நீதிமன்றம் மூலமாக கண்காணிக்க வேண்டும், இது போன்ற சூழல்கள் எல்லாம் வழிவகுத்து ஒரு விதிமுறைகளை உச்ச நீதிமன்றம் என்பது வெளியிட்டது. அது முழுக்க முழுக்க அருணா சம்பக்கினுடைய வழக்கின் காரணமாகத்தான் முழுமையாக இந்த கருணை கொலை என்ற ஒரு விவாதம் என்பது ஒரு முடிவுக்கு வந்தது என்று கூட நாம் வந்து பார்க்கலாம். அப்ப இந்த அருணா சம்பக்கினுடைய வழக்கின் காரணமாக நமக்கு பல்வேறு சட்டத்திட்டங்கள் வழிவகுக்கப்பட்டாலும் கூட சட்டத்திட்டங்கள் அனைத்தும் நாம் பின்பற்றப்படுகிறதா என்று பார்த்தோமேனால் மிகவும் ஒரு கேள்விக்குறியாகவே இன்றளவிலும் சொல்லப்படுகிறது. அப்ப அருணா சம்பக்கின் வழக்கில் இருந்து நமக்கு இந்த கருணை கொலையினுடைய வெளிப்பாடுகள், கருணை கொலை எவ்வாறெல்லாம் கருணை கொலை செய்யப்பட வேண்டும், கருணை கொலை வந்து யாருக்கெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை உச்ச நீதிமன்றம் தீர்மானமாக வெளியிட்டது. மருத்துவ குழு எவ்வாறு அனுமதிக்க வேண்டும், அவர்களை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொன்னது வந்து இந்த பாசிவ் எத்தனேசியாவுக்கு மட்டும்தான் அனுமதி என்பது அவர் ரொம்ப திட்டவட்டமாக தெளிவுபடுத்தினார். இன்னும் கூட போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விதமான கருணை கொலை செய்யப்படும் பொழுது கூட அது மருத்துவமனையாக தீர்மானிக்க கூடாது, மருத்துவ குழுவாக தீர்மானிக்க கூடாது, மருத்துவ குழு கூட அந்த தீர்மானத்தை வந்து நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் செயல்படுத்த வேண்டும், நீதிமன்றம் அதை கண்காணிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட பல்வேறு வழக்குகள் வந்து இன்றளவிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. அப்ப இந்த எத்தனேசியாவை வந்து நம்ம வந்து எவ்வாறு வந்து இதை வந்து சட்டப்பூர்வமாக ஒரு அதாவது நோய்களை தடுப்பதற்கான ஒரு சிகிச்சையாக அதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு தவறான செயலே என்ற ஒரு சூழல் தான் அரசியலுடைய இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து நமக்கு வந்து இந்த 21வது பிரிவு என்பது மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏனால் இந்த கருணை கொலையில வந்து சொல்லலாம் மருந்து செலுத்தப்பட்ட பிறகு இந்த மூளையினுடைய செயல்பாட்டை நிறுத்துவதால் ஒவ்வொரு விதத்திலையும் மூளையினுடைய செயல்பாட்டை நிறுத்துவதன் காரணமாக நமக்கு வந்து என்ன செய்யும்னா ஒவ்வொரு பேர்பாட்ஸா வந்து நிக்குது, செயலிழக்க செய்யுது. அதனால என்ன மரணம் என்பது விரைவானது, வலியற்றதுன்னு சொல்றாங்க. இந்த கருணை கொலையில வந்து சூசைடுக்கும் இந்த கருணை கொலைக்கும் நம்ம வந்து சூசைடினுடைய உச்சம் அப்படின்றத வந்து இந்த கருணை கொலையில் செயல்படாததை கூட நாம் வைக்கலாம். ஆனால் வலியற்றது கருணை கொலை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா மருத்துவ ரீதியாக நாம் அதை செயல்படுத்துகிற பொழுது
மரணம் என்பது விரைவான முறையிலும் வழியற்றதாகவும் நிகழ்த்தக்கூடியதுதான் இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருணை கொலையாக நான் பார்க்கிறேன். அப்ப அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சூசைட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சூசைட் இஸ் வென் பீப்புள் ஹார்ம் தெம்செல்ஸ் வித் த இன்டென்ட் ஆஃப் எண்டிங் தேர் லைஃப் அண்ட் தே டை அஸ் அ ரிசல்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தற்கொலை என்பது தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் நோக்கத்துடன் தங்களை தாங்களே தீங்கிழைத்துக் கொள்வது, அதன் விளைவாக அவர்கள் இறந்து விடுவதும் ஆகும் என்று சொல்றாங்க. இப்ப இந்த சூசைடு என்பது எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தற்கொலை என்பது ஒரு மனிதன் என்பவன் இந்த உலகத்தில் நாம் வாழ இயலாது, நம்மை யாரும் கண்டுகொள்ளவில்லை, நம்மளுடைய முடிவு என்பது நம்மளாவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலில் மனிதன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய முயற்சிகளையும் அங்கீகரிக்காமல் பிறர் கூறுவதாலும் நிறைய விஷயங்களை நாம் இந்த சூசைடு என்று சொல்லப்படக்கூடிய தற்கொலைக்கு நாம் காரணமாக கூறலாம். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பொதுவாக வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ் ஆஃப் சூசைடு. சூசைடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தற்கொலை செய்து கொள்பவர்கள் யார் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்றெல்லாம் நமக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சில பொதுவான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மனிதனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் எவ்வாறு சூசைடை தவிர்க்கலாம் என்றெல்லாம் நாம் இப்ப பார்க்கலாம். அப்ப முதலாவதாக நாம் பார்க்கிறோம்னா, டாக்கிங் அபவுட் வாண்டிங் டு டை ஆர் வாண்டிங் டு கில் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகணும் இல்லைன்னா தங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சில செயல்பாடுகள். தன்னைத்தானே அழித்து கொள்ள வேண்டும், நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்னை பேசாம கொன்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான சொல்லாடல்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள் லேசா இருக்குதுன்னா சும்மா மிரட்டலுக்கு சொல்லுவாங்க சில பேர் அதை ஆழமா சிந்திக்கிறப்பதான் எங்க போய் முடியுதுன்னா அந்த சூசைடு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் முடியுது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் ஃபார் வார்னிங் சைன் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்று ஏதேனும் பேச்சுக்கள் இருந்தால் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறப்ப, டாக்கிங் அபவுட் ஃபீலிங் எம்டி ஆர் ஹோப்லெஸ் ஆர் ஹேவிங் நோ ரீசன் டு லிவ் அப்படின்னு, வெறுமையாக அல்லது நம்பிக்கையற்றதாக உணர்கிறேன் இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தில் நான் வாழ்வதை நம்பிக்கையற்றதாக, வெறுமையானதாக, யாருமே இல்லாத ஒரு உலகமாக நான் உணர்கிறேன், அல்லது நான் வாழ்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்று பேசுவது. சும்மா, அதாவது அவர்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுவது. என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் அவ்வளவுதான், நான் இப்படியே போயிருவேன் அப்படின்னு சொல்றதும், வாழ்க்கையில் நான் வாழ்றதுக்கு எந்த விதமான ஒரு ரீசனே இல்லை அப்படின்ற மாதிரி தன்னை நினைச்சுக்கிறது. காரணங்கள் இருக்கும், 1000 காரணங்கள் இருக்கும், ஆனாலும் கூட அந்த காரணங்கள் அனைத்தையும், எனக்கு இது காரணங்கள் இல்லை, இந்த காரணங்கள் எதுவுமே இல்லை எனக்கு, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன் என்னக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய நபர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். டாக்கிங் அபவுட் ஃபீலிங் ட்ராப்ட் ஆர் ஃபீலிங் தட் தேர் ஆர் நோ சொல்யூஷன்ஸ், அதாவது ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மாட்டி இருப்பதை பற்றி பேசுவது. நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன், ஆனா அந்த பிரச்சனையில மாட்டிட்டேன்னு மட்டும்தான் சொல்றதே தவிர அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்றத சொல்லாமலோ, அதுக்கு சொல்யூஷனே கிடையாது, நான் என்னால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. இது தன்னைத்தானே நிகழ்த்தி இருந்தாலும் அதை நம்ம பார்க்கலாம், அல்லது யாராவது அவர்களை பற்றிய மிரட்டல் மூலமாக கூட நாம் இது போன்ற ஒரு சூழ்நிலை கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். அப்போ அவங்க ஒருத்தரை மிரட்டி, நீங்க இப்போ பணம் பறிக்கிறாங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்றாங்க, தங்களுடைய செயல்பாடுகளை
தங்களுடைய செயல்பாடுகளோ அல்லது அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை அவர்கள் சேகரித்து கொண்டு அதன் மூலமாக டிராப்பிங், நீங்க வந்து உன்னுடைய செயல்பாடெல்லாம் இப்படி இப்படி இருக்கு, நான் வந்து வெளியில சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு நபரை மற்றொரு நபர் மிரட்டும் பொழுது, நீங்கள் செய்தது தவறு என்று ஒருவர் கூறுகிற பொழுது, ஒரு தவறான ஒரு செய்தியை அவர் செய்து விட்டால் அதை இவர் சொல்லி காட்டுவதன் மூலமாக அவர்கள் இதிலிருந்து விடுபட முடியாது என்று தனித்தானே கருதி கொண்டு அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைதான் சூசைடு என்று சொல்கிறார். இதையும் ஒரு காரணமாக, அதாவது ஒரு மனிதன் ஒருவரிடம் சிக்கி இருப்பதை தன் தவறாக நினைத்து கொண்டு சிக்கியிருப்பதிலிருந்து அவராகவே நாம் வெளியில் வர இயலாது என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய மனமானது அவரை தற்கொலைக்கு உந்தலாம் என்ற ஒரு செய்தி தான் இருப்பது நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபீலிங் அன்பியரபிள் எமோஷனல் ஆர் பிசிக்கல் பெயின் சொல்றோம். இது வந்துங்க தாங்க முடியாத உணர்ச்சின்னு சொல்றோம், அல்லது உடல் வலியை உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்க வந்து இது இந்த இந்த சிஸ்டத்தை வந்து நீங்க வந்து இது வந்து பல்வேறு விதமான சூழல்களில் வரலாம். அதாவது நெருங்கிய நண்பர் நம்மளை விட்டு பிரிந்து செல்லலாம், அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாரேனும் இறந்து விடலாம், அல்லது இறந்து விடுவது மட்டும் இல்லை, இறந்து விடலாம் அல்லது பிரிந்து செல்லலாம். இது போன்ற பல்வேறு விதமான உணர்வுகளின் மூலமாக அதுலேயும் வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த உணர்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இந்த உணர்வின் அடிப்படையில் நமக்கு ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்கல அப்படின்றப்ப அவங்களுடைய செயல்பாடு என்பது நமக்கு எந்த அளவிற்கு வந்து இது மாற்றத்தை கொண்டு வரும், இதன் மூலமா அந்த ஒரு வறட்சியான ஒரு நிலைப்பாடை எட்டுகிற பொழுது தனக்குத்தானே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நாம் இந்த சூசைட் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக டாக்கிங் அபவுட் பீயிங் எ பர்டன் டு அதர்ஸ். ஒரு சூழல்களில் இந்த வார்த்தை என்பது மிக அதிகமான பேர் இந்த பகுதியின் மூலமாகவே தன்னுடைய இறப்பினை நாடுகிறார். நான் யாருக்கும் பாரமாக இருப்பதில்லை என்று சொல்லுவோம். அடிக்கடி நீங்க வீட்டுல நான் வந்து இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கேன், நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இது போன்று பேசிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள்லாம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கணும். நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமது குடும்பத்தில் உறவினர்களாக இருந்தாலும் சரி, இது போன்று பேசக்கூடியவர்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் நாம். அதே சமயத்தில் அவர்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன் என்று கூறுகிற பொழுது, இல்ல நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்ற ஒரு பல்வேறு விதமான ஒரு ஆதரவான வார்த்தைகளின் மூலமாக அவர்களுடைய மனதை நாம் மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த நிலைப்பாடை எட்ட மாட்டார்கள் என்பது உளவியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. அப்ப இதற்கு முன்னால் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த சூசைடு என்பதற்கான ஒரு அறிகுறிகளாக, ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு மனிதனுடைய இந்த செயல்முறைகளில் ஒரு அறிகுறிகளாக நாம் இதெல்லாம் வந்து பார்க்கிறோம். விட்ராயிங் ஃப்ரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகுதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நாம் பார்க்க வேண்டும். அனைத்துமே முக்கியமான பகுதி தான். இருந்தாலும் கூட இந்த குடும்பத்திலிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் விலகிறப்ப ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில், ஒரு தனிமையாகக்கூடிய ஒரு சூழலில் எவரேனும் ஒருவன் தென்படுகிறார் என்றால் நாம் அவரை மிகுந்த கண்காணிப்பில் உட்படுத்த வேண்டும். ஒரு வாழ்க்கையை விரக்தியான ஒரு சூழலை, குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதும், அல்லது நண்பர்களிடம் அதாவது டெய்லி பேசிட்டு இருப்பாங்க, தினமும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு பேசாம போறப்ப நம்ம வந்து அதை வந்து கண்காணிக்கணும். ஏன் பேச மாட்டேன்றாரு, எதனால, என்ன காரணம்? நல்லா பேசிட்டு இருக்கிறவரு திடீர்னு பேசாம இருக்கிறாரு. இன்னொன்னு டிஸ்டன்ஸா இருப்பாரு. நான் எதுவுமே ஒரு பட்டும் படாம செயல்படுறது, எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல எந்த விதமான ஒரு அக்கேஷன்ல வந்து அவர் வந்து கலந்து கொள்ளாம இருக்கிறது, இது போன்ற ஒரு சூழல்கள் யாரையும் ஒரு அன்டிஃபரண்டா நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவரை வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணணும், ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் பண்ணணும். வாங்க, ஏன் வெளியில ஏன் உங்களுடைய அந்த இடைவெளி இப்படி இருக்கு, ஏன் பேச மாட்டேன்றங்க முந்தி மாதிரி அப்படின்றத வந்து
நம்ம ஒரு பேசாம இருக்கணும்னே நம்மளும் பேசாம இருப்போம். சில பேர் வந்து அது போன்ற நடைமுறைகளே தான் குடும்பத்துல கடைபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, அவர் வந்து அப்படியே விலகுறாரு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சரி இப்படியே விலகி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த விலகலுடைய உச்சம் என்பதுதான் தற்கொலைக்கான ஒரு வழியாக கூறப்படுகிறது உளவியல் ரீதியாக. அப்ப அந்த அந்த விலகுதல் அப்படின்றது நம்ம நார்மலா சண்டை போட்டு விலகுறதுன்றது வேற. ஆனால் மன ரீதியாக ஒருவர் வந்து நேசிக்கிற பொழுது, ஒருவர் நண்பராகவோ, ஒரு உறவினர்களையோ, அம்மா, அப்பா, சகோதரி, மனைவி, மகள், மகன் யாராக இருந்தாலும் சரி, நம்மை ஒரு உணர்வோடு, ஒரு உணர்வு ரீதியாகவோ, மன ரீதியான முறையில் நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிகிற பொழுது, நமக்கு இவர்கள் இல்லையே என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் கூட அவர்கள் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதுதான் இந்த தற்கொலைக்கான காரணங்களாக கூறுகிறார்கள் உளவியல் சம்பந்தமாக. அப்ப அது போன்று இருக்கிற பொழுது அவர்களை அவர்களை உள்ளார்ந்து இழுப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அதாவது தனிப்பட்ட முறையில தனியா விடக்கூடாது என்பது. நீங்கள் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் இன்னும் வந்து ஒரு ஒரு சின்ன இது கூட இப்ப இயக்குனருடைய பொண்ணு கூட சமீபத்துல வந்து இந்த சூசைட் பண்ணாங்க. சமீபத்துல ஒரு திரைப்பட நடிகரனுடைய குடும்பத்துல கூட இது போல ஒன்று நடைபெற்றது. அதுக்கான ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியாவே ரூம்ல இருப்பாங்க, நல்லா இருந்தாங்க, திடீர்னு வந்து தனியாவே இருப்பாங்க, அவங்க வந்து யார்கிட்டையும் இப்ப பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்ப இறுதியா அந்த தற்கொலை எவ்வாறு நடக்கிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசி அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளா இவர் வந்து யார்கிட்டையுமே பேசுறது இல்லை, கொஞ்ச நாளா இவர் வந்து யார்கிட்டையுமே எந்த விதமானதையும் ஷேர் பண்றல, எதுவுமே வந்து கண்டுக்கிறல, அவரா போவாரு, அவரா வருவாரு, அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் வந்து தற்கொலை நடக்கக்கூடிய எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். அப்ப இந்த இடைவெளி என்பதை நாம் வந்து குறைக்க வேண்டும். அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குடும்ப நபர்கள் தான் அதை வந்து செய்ய வேண்டும். அப்ப ஒரு மனிதன் என்பவன் அந்த தன்னுடைய உணர்ச்சிகளிலிருந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உணர்ச்சியில் வசப்படுவது என்பது இயற்கையான ஒன்று. ஆனால் அந்த உணர்ச்சியிலிருந்து எவன் ஒருவன் தன்னை வெல்கிறான் என்று பார்த்தீர்கள், அந்த உணர்ச்சி வசப்படுகிற பொழுது நமது நண்பர்களும் நமது குடும்ப உறுப்பினர்களும் நாம் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிற பொழுது இது போன்ற சூழல்களை நாம் உணர்ந்தோமே ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது. உங்களுக்கு ஒரு விரக்தியா இருக்கக்கூடிய சூழல்ல நாங்க இருக்கோம், எதுக்கு கவலைப்படுறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் அப்படின்றப்பதான் தன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை அவர்கள் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் வந்து அதை வந்து அளிக்க. ஏனால் அந்த பிரச்சனைகளை அவர்கள் யாரிடமும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கான சொல்யூஷன் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் அந்த பேச்சுக்களை அவர்களால் பேசப்பட முடியாமல் இருக்கிற பொழுதுதான் அந்த மன அழுத்தத்தின் காரணமாக, மனம் ஒவ்வொரு நாட்களிலும் அழுத்தம் செய்யப்படுவதன் காரணமாக யாரிடமும் தன்னை பற்றி பேசாமல் இருக்கிற சூழலில் மனமானது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகிறது. அப்படிப்பட்ட சூழலை தான் நாம் வந்து இந்த தற்கொலை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு காரணமாக நண்பர்களிடமிருந்தும் குடும்ப நண்பர்களிடமும் குடும்பத்திலிருந்தும் விலகுவதை ஒரு காரணமாக. அடுத்ததாக இந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்திலிருந்து விடைபெறுதல்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில நபர்கள் நாம் இந்த சூசைட் அப்படின்ற கேஸ்ல பாத்தீங்கன்னா சேயிங் குட் பை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட் பை அப்படின்ற வார்த்தை வந்து மிக அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிறது இந்த தற்கொலை அப்படின்றதுக்கு ஒன்றாக. ஒரு சிலவங்க வந்து இந்த குட் பைன்ற வார்த்தை சொல்லுகிற பொழுது நமக்கு பயமாயிருது, ஏதேனும் தவறுதலான முடிவை எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பு உருவாவதற்கான ஒரு சூழல் அங்கு வருகிறது என்றால், நீங்க வந்து சூசைட்ல வந்து எல்லா விதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல டிஸ்டன்ஸா இருந்தாரு, பேசாம இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க எங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசினாரு, இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா பேசினாரு. விடைபெறுதல் ஒவ்வொரு அவர் யார்கிட்டெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரோ, ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துல இருக்கிறவங்க யார்கிட்டெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாரோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து மனம் விட்டு பேசுறது. பேசாதவர் திடீர்னு பேசுறது, போன் பண்ணி பேசுறது, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு ஃபுல்லா அவரா தன்னைத்தானே நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்பயும் பேசவே மாட்டாப்லையே, என்ன திடீர்னு பேசுறாப்ல அப்படின்னு சொல்லி.
அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு விதமான நம்மளுக்கு ஒரு விதத்துல அவர் பேசினாருன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் அதை நாம் இந்த ஒரு கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டும். அப்ப ஒரு விதமான உணர்வின் அடிப்படை. அப்ப அவர் வந்து நான் இந்த உலகத்தை விட்டு நான் செல்கிறேன், இந்த உலகத்தில் நான் இறுதியாக உங்களிடம் பேசுகிறேன் என்று அவர் மனசுல நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காரு எல்லா பேர்கிட்டையும். நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறப்ப, ஒவ்வொரு ஆட்டையும் பேசுறப்ப கடைசியில அவர் தற்கொலைக்கு அப்புறம் வந்து பார்த்தா என்கிட்ட நேத்து தான் பேசினாரு, என்கிட்ட முதல் நாள் நைட்டு தான் பேசினாரு, என்கிட்ட முந்தா நாள் தான் பேசினாரு, நல்லா பேசிட்டு போனாரு, இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏனால் அதெல்லாமே வந்து திஸ் ஃபார் சூசைடுக்கான அறிகுறி என்பது மன ரீதியாக சொல்லப்படுது. அதனுடைய உச்சம் அது. அதாவது ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு வந்து நம்ம குட் பை சொல்றது வேற. ஆனால் அந்த குட் பை என்ற வார்த்தையே பலவிதமாக நிகழ்ந்து விடுமோ என்ற ஒரு சூழலில் கூட நமக்கு அதை வந்து அச்சமாக நாம் யோசிக்கலாம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த சூசைட் என்பது நிகழ்கிறது. அதாவது அதை எப்படி சொல்றாங்க, ஒரு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து விடைபெறுதல். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்திட்ட பேசினாலோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவது மூலமாக நம்ம ஒரு அலர்ட்னஸ் இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அடுத்து கிவிங் அவே இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ். இந்த பொசஷன்ஸ் சொல்லக்கூடிய பொசஷன்ஸ் ஃபுல்லா அனைத்தையும், அவங்களுடைய அந்த போர்ஷன் என்னென்ன இருக்கோ நம்மளுடைய ஃபுல்லா அனைத்தையும் சொத்துக்களை வந்து கொடுப்பது, சொத்துக்களை வாரி வழங்குதல்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னா இதை நீ எடுத்துக்கோ, குடும்பத்துல இருக்கிறவங்க இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ, நீங்களாம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு அன்புல சொல்றதுன்றது வேறு. ஆனால் அவருடைய செயல்பாடு இதெல்லாம் கடந்து வந்தார் என்றால், அதாவது யார்கிட்டையும் பேசாமலோ அல்லது எதுவும் பேசாம யார்கிட்டையும் எதுவும் கலந்துக்கிறாமலோ இருக்கக்கூடிய சூழலில் நாம் இதுக்கு முன்னால் பார்த்த அனைத்து விதமான கேட்டகரியிலையும் அவர் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்காரு அப்படின்னா, கடைசியில் இது போன்ற இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம வந்து அலர்ட் ஆகணும். அப்போ அவரை வந்து நாம் தனிமையிலிருந்து விடக்கூடாது. அவர்கிட்ட பேசுகிற போது அவருடைய இந்த தற்கொலை என்பது தவிர்க்கப்பட ஒரு வாய்ப்பாக கருத முடியும் என்பது உளவியல் கருத்தாக சொல்கிறார். அடுத்ததாக புட்டிங் அஃபேர்ஸ் இன் ஆர்டர் சச் அஸ் மேக்கிங் எ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயில் செய்வது போன்ற விவகாரங்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டினை அவர்கள் எடுக்கிற பொழுது அதற்காக பாதுகாப்பு கருதி செய்வது என்பது வேறு. நான் இல்லை என்றால் இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு செய்கிறதுன்றது வேற. ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் உயில் போன்ற சாசனங்களை நாம் எழுதுவதன் மூலமாக யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் நாம் அதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த கருத்தாக செயல்படும். அடுத்ததாக taking great risk that would lead to death such as driving extremely fast அப்படின்னு சொல்றாங்க. டேக்கிங் கிரேட் ரிஸ்க் அப்படின்றது வந்து மிக வேகமா வாகனம் ஓட்டுவது. நம்மளுடைய டூ வீலர்ஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும். சமீப காலமா ஒரு சில சமயத்துல ஏன்னா நம்ம பார்க்கலாம், நார்மலா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கலாம், நார்மலா தான் போவோம், எப்பயுமே ஃபாஸ்டா ஓட்ட மாட்டோம்னா ரொம்ப வேகமா ஓட்டார் அப்படின்னா தன்னுடைய மனதையிலிருந்து கட்டுப்பாடிலிருந்து வெளிப்படுகிறார் என்ற ஒரு அர்த்தம். அப்ப அதுவும் ஒரு சில வழிமுறைக்கான ஒரு பாதையாக நாம் பார்க்கிறோம். இந்த தற்கொலைக்கான ஒரு பாதையாக பார்க்கிறோம். அதுதான் சொல்றோம், பெரிய அபாயங்களை எடுத்துக்கொள்வது, வேகமா ஓட்டுறது, ரிஸ்கான செயல்களை செய்யறது, இது போன்று செய்யப்படக்கூடிய சமயங்களில் நமக்கு இந்த சூசைட் என்பதற்கான ஒரு அர்த்தமாக பார்க்கிறோம். டாக்கிங் ஆர் திங்கிங் அபவுட் டெத் ஆஃபன். மரணத்தை பற்றி அடிக்கடி பேசுவேன். நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு பேசுறது, அல்லது அது தொடர்புடைய பல்வேறு விதமான கருத்துக்களை பற்றி அதை என்ன சொல்றது, அதை மெமரி பண்ணிட்டே இருக்கு, அதை நினைச்சுக்கிட்டே இருக்குது, அது தொடர்புடைய விஷயங்களா பேசுறது, அது அந்த மரணம் தொடர்புடைய விஷயங்களா பேசுறது, அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கிற பொழுது கூட இந்த சூசைட் என்பதற்கான ஒரு வழிமுறைகளை வகுத்துவிடும் என்று மன ரீதியாக சொல்லப்படுகிறது. அப்ப
இறுதியா நம்ம இந்த சூசைட நம்ம என்ன ஒரு 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 கன்க்ளூட் கொண்டு வரோம்னா, சூசைட் இஸ் நாட் அ நார்மல் ரெஸ்பான்ஸ் டு ஸ்ட்ரெஸ். சூசைட் இஸ் not a normal response to stress. Suicidal thoughts or actions are a sign of extreme distress and should not be ignored அப்படின்னு சொல்றாங்க. If these warning signs apply to you or someone you know, get help as soon as possible, particularly if the behavior is new or has increased recently அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்திற்கு தற்கொலை என்பது சாதாரண பதில் அல்ல. மன அழுத்தத்திற்கு தற்கொலை என்பது சாதாரண பதில் அல்ல. தற்கொலை எண்ணங்கள் அல்லது செயல்கள் மிகுந்த மன உளைச்சலினுடைய அறிகுறியாகும். இந்த தற்கொலை என்பது மன உளைச்சலினுடைய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. புறக்கணிக்கப்படக்கூடாது. இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவருக்கோ பொருந்தினால் கூடிய விரைவில் உதவி பெறவும், குறிப்பாக நடத்தை புதியதாகவோ அல்லது சமீபத்தில் அதிகரித்துள்ளாலோ அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க இறுதியா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தற்கொலைக்கான காரணங்களாக நாம் இதற்கு முன்னால் பார்த்த பல்வேறு விதமான கருத்துக்கள், அதாவது தங்களை கொல்ல வேண்டும் என்று விரும்பும் செய்து அல்லது வெறுமையாக நம்பிக்கையற்றது உணர்கிறோம், ஏதேனும் ஒரு டிராப்பிங், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை நம்ம மாட்டி இருக்கிறதாலோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ உடல் வலியின் காரணமாகவோ அல்லது நாம் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கிறோம் என்ற ஒரு சூழலின் காரணமாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்து நம்ம விட்ராயல் ஆனாலும், இது போன்ற ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளின் மூலமாக யாரேனும் தென்பட்டால் நாம் அவர்களை மிக நெருக்கமாகவும் அவர்களை வெறுமையிலிருந்து அந்த உணர்ச்சியிலிருந்து அவர்களை விடுபடுவதற்கான செயல்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய அந்த வெறுமை என்பது விலகும் என்ற ஒரு சூழல் என்பது மன ரீதியாக சொல்லப்படக்கூடிய, உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆய்வின் முடிவாக நாம் பார்க்கலாம். அப்ப ஒரு சாதாரணமாக நாம் பேசப்படக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நாம் சாதாரணமாக அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது அனைத்துமே உளவியல் ரீதியாக வரப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த வார்த்தைகளின் மூலம் இருந்து வரக்கூடிய நபர்களை நாம் எவ்வாறு காப்பாற்றுவது, அவர்களை நாம் எவ்வாறு அந்த எண்ணத்திலிருந்து நாம் மாற்றுவது என்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் நமது குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறவுகளாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருமே அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்கள், பல்வேறு வித மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்றாலோ அல்லது அவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயலில் பேசப்பட்டு வருகிறார்கள். ஏன்னா இந்த தற்கொலை என்பது உடனடியாக எடுக்கக்கூடியதாக இருக்காது. இந்த தற்கொலை என்பது அதனுடைய காசஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருந்து ஒரு உச்சகட்டமான நிலையை அடைகிற பொழுது மிகுந்த மன அழுத்தத்தினுடைய விளைவாகத்தான் இந்த தற்கொலை என்பது நிகழ முடியும். அப்ப அந்த அந்த மிகுந்த மன உளைச்சல் வருவதற்கு முன்னாலவே இது போன்ற நாம் பார்த்த இந்த நடவடிக்கைகளின் மூலமாக நாம் அதை இடைநிறுத்தி வைக்க முடியும். அவர்களிடம் ஒன்றிணைந்து பேசப்படுகிற பொழுதோ அல்லது அவர்களுக்கு தேவையானதுகளை செய்யப்படும் பொழுதோ அல்லது அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு உந்துதல், ஒரு விதமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவர்கள்ட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த சூசைட் என்பது விலகிவிடும். சூசைட் சொல்லுவாங்க அந்த ஒரு செகண்ட்ல எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கிடையாது. அந்த ஒரு செகண்ட் என்பது டிராவலிங்ல கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். அந்த மன உளைச்சலுடைய உச்சம் தான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டைவர்ஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த புள்ளியிலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள். அப்புறம் அவங்க அதை ஒரு பெருசா நினைக்க மாட்டாங்க. அப்ப இது அனைத்தையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றாலோ அல்லது அவர்களை மாற்ற வேண்டும் என்றாலோ
நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண்காணிக்க வேண்டும். அதனாலதான் இப்போ வந்து நிறைய சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்ம க்ளோஸ்டா வாட்ச் பண்றப்ப அவங்கள அடிக்கடி பேசணும்னு சொல்றோம். கூப்பிட்டு வச்சு அடிக்கடி பேசணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். அப்ப அப்ப அவங்களுடைய அந்த அந்த மனங்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தா நம்ம கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து நம்ம வச்சுக்கிறணும். அப்பதான் வந்து அவங்களுடைய அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியேறுவாங்க. வெளியேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு செயல்பாட்டிலும், மனிதர்களுடைய செயல்பாட்டிலும் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அதை உடனடியாக கண்காணித்து அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அந்த சூசைடு என்பதற்கு ஒரே ஒரு தான், நீங்க ஆதரவாக இருந்தீர்களே என்றால் அவர்களுக்கு மிகுந்து பக்கபலமாக அவர்களுடைய எண்ணங்களிலும் அவர்களுடைய விருப்பங்களிலும் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் இருந்தால் இந்த தற்கொலை என்பது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் நிறைய சூழல்களில், நிறைய இடங்களில் வெறுப்புகளான ஒரு பேச்சுகளாலும், வெறுப்புகளை மட்டுமே அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அனுபவிப்பதாலும் தான் இந்த தற்கொலை என்பது மனித சமூகத்தில் நிகழக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப the suicide is not a normal response to stress. The suicide is thought or actions or a sign of extreme distress and should not be ignored அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுதான். ஏன்னா இது வந்து இக்னோர் பண்றதும், நீங்க வந்து இக்னோரன்ஸ்ல வந்து பண்ண அறியாமையினுடைய வெளிப்பாடை கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் ஒன்னு நினைச்சிருக்கலாம், ஒருத்தர் நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இக்னோரன்ஸினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் வந்து நீங்க பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சாக்ரட்டிஸ் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு, இக்னோரன்ஸ் இஸ் இக்னோரன்ஸ். இது வந்து அறியாமையினுடைய வெளிப்பாடு. அறியாமையினுடைய வெளிப்பாடு தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துமே அப்படின்னு சொல்லுவார். இக்னோரன்ஸ், மனிதன் வந்து மேன் இஸ் கமிட்ஸ் ஃபார் ஈவில் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேன் கமிட்ஸ் ஃபார் ஈவில் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். மனிதன் செய்யக்கூடிய தவறு என்பது தன்னுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அறியாமையினுடைய வெளிப்பாடில் ஒரு தவறு செய்கிற பொழுது நாம் அதை வந்து கரெக்டான ஒரு பாதையில வந்து அந்த இக்னோரன்ஸை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவருடைய தவறுகளை நாம் அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி அந்த தவறை சார்ட் அவுட் பண்ணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து வெறுப்புகள் என்பது உமிழப்படாது. அப்ப அந்த வெறுப்புகளை நாம் மாற்றக்கூடிய ஒரு சூழலாக நிகழும் பொழுது அந்த சூசைடு என்ற ஒரு சூழல், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சில ஒரு 8-10 பாயிண்ட் பார்த்தோம். இந்த 10 நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் மனதிற்கு உட்படுத்தாத அளவிற்கு வைத்து விட்டோமே ஆனாலே அந்த தற்கொலை என்ற ஒரு எண்ணம் என்பது மனிதனுடைய சிந்தனைக்கு தோன்றாது அப்படின்றது உளவியல் ரீதியாக ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். அப்ப நீங்க கருணை கொலைக்கும் இந்த சூசைடையும் நீங்க ஒன்னா வச்சு ஒரு இதுல வச்சு பாத்தீங்கன்னா, சில சூழல்ல முடியாத உடல்நிலையில பாதிக்கப்பட்டு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் எவ்விதமான முன்னேற்றமும் இல்லை, எவ்விதமான மருந்துகளை நாம் உட்கொள்வதாலும் எவ்விதமான பலனும் இல்லை என்று ஒரு நோயாளியோ அல்லது ஒரு தனி மனிதனோ கருதப்படுகிற பொழுது, அல்லது அதீத நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் கருதப்படுகிற பொழுது தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழல் கூட அங்கு நிகழப்படும். அப்ப அதனுடைய வெளிப்பாடிலிருந்து கூட வருவதுதான் இந்த சூசைட். அதுலயும் சூழல். அதனாலதான் வந்து இந்த மெடிக்கல் எத்திக்ஸ் என்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து பயோ எத்திக்ஸ் என்னெல்லாம் வந்து நெறிமுறைன்னு சொல்றோம், கட்டுப்பாடுகள், அந்த அரண் சிந்தனைகளையும் இந்த நெறிமுறைகளினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும், பயோ எத்திக்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஃபாலோ ஃபார் எத்தனேசியா. எப்படி வந்து எத்தனேசியால வந்து இந்த கருணை கொலையாக இருந்தாலும் கூட கருணை கொலையை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த நெறிமுறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த நெறிமுறைகளினுடைய அடிப்படையில் தான் அனைத்துமே நிகழ வேண்டும் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப ஒருவருடைய சூழலிலிருந்து அதை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நிகழ்விற்கு நாம் எவ்வாறெல்லாம் ஆதரவாக இருப்பது, ஒரு மனிதனுடைய செயல்பாடை எவ்வாறு கண்காணிப்பது, ஒருவன் ஒரு நோயினால் பாதிக்கப்படுற ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறப்ப அதற்கு உண்டான முடிந்த வரையிலும் அவர்களுக்கான முயற்சிகளையும் மருத்துவ ரீதியான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இறுதி பட்சத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த எத்தனேசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதிலும் கூட அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், மரணம் என்பது
விரைவாக வந்துவிடும். ஆனால் வலியற்றதாக இருப்பதுதான் இந்த எத்தனேசியா. எத்தனேசியாவுக்கும் சூசைடுக்கும் நீங்க ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க அதுவும் ஒரு கொலை தான். நம்ம கருணை கொலைன்னு சொல்றோம், ஆனா அதுவும் கொலை தான். இது தற்கொலை, அது கருணை கொலை. ஆனால் இந்த எத்தனேசியா என்பதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மரணம் சீக்கிரமா வந்துடும், வலி இல்லாம இருக்கும். இந்த சூசைட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலியுடன் மரணமாகும். ஏனால் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற மனோபாவம் வருகிற பொழுது, ஏதேனும் ஒரு சூழல்களில் அவர்கள் செய்கிற பொழுது, சில டயத்துல அந்த சூசைட் பண்றதே பாத்தீங்கன்னா பிழைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். சூசைட் பண்ணிடுவாங்க, பண்றப்ப அறகுறையா பண்ணுவாங்க. தன்னை வாழணும்னு நினைப்பாங்க, நம்மளை அழிச்சுக்கிறோம்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா, அது சில சமயங்களை மருத்துவ ரீதியாக அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலாகவும் வந்துவிடும். இப்ப இந்த அருணா சம்பக்ல கூட பாத்தீங்கன்னா 30 வருஷம் அவங்க கோமால வாழ்றாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. 30 ஆண்டுகள் என்பது ஒருவர் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாம படுத்த படிக்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு மரணமாக இருக்கும். சும்மா படுத்தபடி உயிரோடு மரணமாக இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தான் நம்ம இந்த எத்தனேசியான்றது நம்ம சொல்றோம். எத்தனேசியா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சூசைடு என்பது அவங்க பாத்தீங்கன்னா, இதை நீங்க அவங்க நினைக்கல. அதே இது ஒரு சூசைடு அவங்க மேல இருந்து கீழே விழுந்து தலையில அடிபட்டு அதன் மூலியமாக இந்த மாதிரி ஒரு ஒரு சுயநலவற்ற நிலையில இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் நிகழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். அப்ப நம்மளுடைய மனதை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். நம்மளுடைய மனம் என்பது ஒழுக்கமான ஒரு சிந்தனையுடனும் ஒழுக்கமான ஒரு சூழல்களையும் அமைத்துக் கொண்டு எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத ஒரு எண்ணத்தை நாம் கட்டுப்படுத்தி கொண்டோமேனால் எவ்விதமான ஒரு பிரச்சனைக்கும் நாம் உட்பட மாட்டோம். அப்ப மன ரீதியாக எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேரிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யார்கிட்டயாச்சும் ஒரு ஆள்கிட்ட பேசணும், நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப உறுப்பினர்களாக. இந்த நம்மளை பற்றிய ஷேரிங் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு செல்போன் வந்ததுல இருந்து இந்த ஷேரிங் என்பது ரொம்ப குறைவா போயிடுச்சு. செல்போன் எடுத்துட்டே நம்ம உட்காந்துரும். நம்ம யார்கிட்டையும் பேசுறது இல்லை. அப்ப நம்மளுடைய உணர்வுகள் என்ன என்பது கூட சில சமயங்களில் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ புரியக்கூடிய ஒரு சூழலாக இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப இந்த பேச்சுக்கள் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் தனிமை என்பது மிக கொடுமையான ஒரு விஷயமாக நாம் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மாற்ற வேண்டும். அந்த தனிமையில் இருப்பவர்களை தனிமையில் இருக்கிறாங்கன்னா அந்த தனிமையில இப்ப படிக்க போறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த தனிமை என்பதை நாம் மிகுந்த கண்காணிப்பில் உட்படுத்த வேண்டும். அவர் என்ன செய்கிறார்கள், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு சமயத்திலும் அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு தவறுகள் நடந்துவிட்டால் அந்த தவறுகளை நாம் குறைகள் சொல்லாமல், அந்த குறைகளின் மூலமாக அவர்களுடைய மனதை வெறுப்படைய செய்யாமல், அவர்களை ஆழமாக திட்டாமல், அப்ப அவங்க ஒரு மனம் வெறுப்படைய சூழல்களில் தான் அவர்களுக்கு இந்த தற்கொலை என்ற ஒரு சூழல் என்பது ஏற்படுத்தி வருகிறது. அப்ப அந்த மன உளைச்சலை நாம் அதிகமான முறையில் தராமல் இருந்தோமே ஆனால் இந்த சூசைடு என்பது கண்டிப்பான முறையில் நிகழாது. அப்ப இதற்கு முன்னால் கூறப்பட்ட நிறைய காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு தனி மனிதராக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் நம்மளுடைய சுதந்திரங்களை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோம், அதே சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய விதமாக நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டாலும் கூட, நமது சின்ன சின்ன வாழ்வியல் முறைகளில் கசப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதை நாம் பகிர்ந்து கொண்டு அதை நாம் புரிதலோடு நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் இந்த வெறுப்புகள் என்பது உமிழ்வது குறையப்படும். அந்த குறைவான வெறுப்புகளிலிருந்து நாம் விடுபடலாம். இல்லை என்றால் ஒவ்வொரு விதமாக இந்த மன அழுத்தத்தினுடைய உச்சம்தான் இந்த சூசைடினுடைய வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அப்ப இந்த மன அழுத்தத்தில் யாரேனும் தென்படுகிறார் என்று நம் கண்களில் தென்பட்டால், அதாவது அது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது போன்ற சூழல்களில் யாரேனும் இருந்தால் அவர்களை நாம் அருகில் அமர்த்து பேசப்படுவது, அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றுவது போன்ற பல்வேறு கருத்துக்களின் மூலமாக நாம் இந்த தற்கொலையிலிருந்து அவர்களை விடுவிக்கலாம் என்பதுதான் உளவியல் ரீதியான சிந்தனையாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த எத்தனேசியா என்பது கருணை கொலையாக உடல் நோயினாலோ அல்லது வயது முதிர்வினாலோ எவ்விதமான மருத்துவ உபகரணங்களும் எவ்விதமான மருத்துவ சிகிச்சை முறைகளும்
ஒருவருக்கு பயன்படவில்லை, அவர் வாழ்வில் எவ்விதமான முன்னேற்றம் ஏற்படுத்தாது என்ற கருதக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனிதனுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு கொலைதான் இந்த கருணை கொலை என்று சொல்லப்படுகிறது. அவர்களை இறக்கக்கூடிய செயல்பாடுகள். சூசைட் என்பது தற்கொலையாக நாம் கருதுகிறோம். நன்றி.